கோவையில் தொழில்துறையினருடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய முன்தினம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அப்போது ஜிஎஸ்டியில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பாக தங்களது பிரச்சனைகளை தெரிவித்தார்கள். இந்த கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி வந்த நிலையில் கோவையில் மிகவும் பிரபலமான ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் ஜிஎஸ்டியில் ஏற்படும் பிரச்சனைகள் அமைச்சரிடம் பட்டியலிட்டார். எங்க கடையின் ரெகுலர் கஸ்டமர் தினமும் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் எனவும் ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. ஒரே குடும்பத்தில் எத்தனை வகையான ஜிஎஸ்டி போட்டா கடை நடத்த முடியல மேடம் என கூறியிருந்தார். மேலும் பன்னுக்கு ஒரு விலை, பன்னுக்குள்ள உள்ள வைக்கிற ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருப்பதாக கூறியிருந்தார். இதனால் சாப்பிட வரும் கஸ்டமர் பன்னு மட்டும் கொடுங்க, நாங்களே ஜீனியை வைத்துக் கொள்கிறோம் என தெரிவிப்பதாகவும் நகைச்சுவையாக கூறியிருந்தார். மேலும் தனித்தனி ஜிஎஸ்டி விதிப்பதால் கம்ப்யூட்டரை குழம்பி விடுவதாக அவர் கூறியிருந்தார். இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கிண்டல் அடித்து வீடியோ பரப்பி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரப்பி வருகிறது. அதில் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை, நான் தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறார். இந்த வீடியோவும் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் நிலையில் நிர்மலா சீதாராமனை ஓட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டதாக விமர்சித்து வந்தார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சியினர் நிர்மலா சீதாராமன் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். மேலும் இந்த வீடியோவை டெலீட் செய்ய வேண்டும் எனவும் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் லண்டன் சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசனுக்கும் மத்திய அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற தனிப்பட்ட வீடியோவை பாஜக நிர்வாகி வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்பதாக கூறியுள்ளார். இந்த விஷயம் தொடர்பாக சீனிவாசனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அப்போது எனது வருத்தத்தை தெரிவித்ததாக கூறியுள்ளார். எனவே தமிழகத்தின் வணிகத்தில் தூணாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பையும் சீனிவாசன் அளித்து வருகிறார். எனவே இந்த பிரச்சனையை உரிய மரியாதையோடு முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அதில் தெரிவித்துள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.